கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 145:3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் துதிப்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கிறீர்களா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். நீங்கள் அவரை கனம் பண்ணும்போது அவர் உங்களை தமக்கு மகிமை உள்ள சாட்சியாக எடுத்து நிறுத்துவார். தாவீதின் வாழ்க்கையில் அவனுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த ரகசியம் என்ன தெரியுமா? ஆடுகளை மேய்க்கும் சாதாரண நிலையிலிருந்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகும் நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் கர்த்தரை துதிக்கும் துதி அவன் வாயில் எப்போதும் காணப்பட்டது. கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் ஆண்டவருடைய அதிகாலையில் அவரை தேடி வரும்போதெல்லாம் தேவனுடைய மகிமைகளை விவரித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். இந்த நாள் முதல் இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் செய்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்து அந்த கிரியைகளை, தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரை துதிக்க துதிக்க உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும். உங்களை ஆண்டவர் பலத்த சாட்சிகளாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மகத்துவத்தை துதிக்கும் போது தேவனுடைய வல்லமை மகிமையாய் இறங்கி வந்து எல்லார் நடுவிலும் கிரியை செய்யும். அப்பொழுது கர்த்தருக்கும் அவருடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாகும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய மகத்துவங்களை எடுத்து சொல்லி ஆண்டவரை துதிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய துதிகளை கேட்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். துதிக்க தொடங்குங்கள், ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவியுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா நீர் பெரியவராய் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற தேவனப்பா, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பலத்த கிரியைகளை ஆண்டவரே இவர்கள் பார்க்கட்டும். அப்பா, நன்மைகளை செய்து கொடுப்பீராக. வானம் திறக்கப்படுவதாக. உம்முடைய பலத்த கிரியைகளை விளங்க செய்யுங்கப்பா. உம்முடைய பலத்த கிரியைகளை குறித்து உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.